ஒரு மூடனுடைய வாழ்க்கை எவ்வளோ ஆபத்தானது, இந்த உலகத்தில் நம்ம ஞானமற்று வாழும் பொழுது அது எவ்வளோ ஆபத்தானதுன்றதை நம்ம பார்த்தது. 11ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்கிறார். உழைப்பை குறித்து அவர் பேசுகிறார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் நம்முடைய உழைப்புக்கான பலன்களை நம்ம பார்ப்பதில்லை. நம்ம அதிகமாக பிரயாசப்படுறோம், கடினமாக உழைக்கிறோம், ஆனால் அதனுடைய பலன்கள் அநேக நேரங்களில் வெறுமையாக போகிறது. சரியான ஊதியம் இல்லை, சரியான நேரத்தை நன்மை நமக்கு கிடைக்கிறதில்ல. நம்ம கூட செய்யக்கூடிய எல்லா பிரயாசங்களையும் நம்ம கடவுளை கேள்வி கேட்குறோம். நம்ம இவ்வளவு திட்டம் பண்ணுறோம், இவ்வளவு உழைக்கிறோம், ஆனால் தேவன் இந்த உழைப்பில் இருந்து ஏன் நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தரதில்ல, இந்த உழைப்பில் இருந்து ஏன் நம்ம மகிழ்ச்சியை பெறுகிறது இல்லைன்ற பல கேள்விகளை கேட்குறோம். சாலமோன் அந்த கேள்வியை தான் அவர் கேட்குறார். இந்த 11ஆவது அதிகாரத்தில் உழைப்பினுடைய தன்மையை சொல்கிறார். ரொம்ப சிறப்பாக நம்ம அதுக்கு ஒரு தலைப்பில் நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, தேவன் விரும்பும் வேலைக்காரன், தேவன் விரும்பும் உழைப்பாளர். கடவுள் எப்படிப்பட்ட வேலைக்காரனை அவர் எதிர்பார்க்கிறார்? இந்த உலகத்தில் எல்லாரும் வேலைக்காரனா? எல்லாரும் இன்னொரு மனிதனுக்கு கீழே வேலை செய்கிறான், எல்லாரும் இன்னொரு மனிதனை சார்ந்து வேலைக்காரனா? கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது அவனை வேலைக்காரனாக தான் படைக்கிறான். இப்போ அந்த வேலை பாவத்தால் கரபடைஞ்சு பல குழப்பங்கத்தோடு இருக்குது. இப்போ சாலமோன் அதிலிருந்து நமக்கு சில பாடங்களை கற்றுத்தரால். இந்த 11ஆவது அதிகாரத்தில் 10 வசனங்கள் இருக்குது. அதில் நம்ம 3 அடிப்படையான காரியத்தை சிந்திக்க இருக்கிறோம். இப்போ முதல் 4 வசனங்களை வாசிங்க, நம்ம சிந்திக்கலாம். முதல் 4 வசனங்களை யாராவது வாசிங்க. கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை சொல்லுவோம். ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதன் பலனை காண்பாய். முழுமையில் பார்க்கும்பொழுது உன் தானியங்களை தண்ணீர் மேல் போடு, உன் பயிர்களை, உன் விதைகளை தண்ணீர் இடத்துல போடு. நிலத்தில் விவசாயம் பண்ணு, வச்சிருக்கக்கூடிய அவருடைய பயிர் வகைகளில் தண்ணி இடம் உள்ள இடங்களில் நீ ஞானமாக புத்தியாக உன் கையில் இருக்கக்கூடிய முதலீடுகளை சரியான உழைப்பில் நீ செலுத்து. அப்படி நீ முதலீடு போட்டுட்டு உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, உடனே பலன் எதிர்பார்ப்பேன்னு சொல்லலாம். அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பார் அப்படின்றார். உழைப்பில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த காலத்தில் பெரும்பாலும் விவசாயம் அது ஆடு மேய்த்தல் தான் பிரதானமான ஒரு தொழில். இப்போ இங்கே பயிரிடக்கூடிய அந்த தொழிலை தான் சாலமோன் சொல்கிறாரு. சொல்லும்போது சொல்கிறாரு, ஆகாரத்தை தண்ணியில் போட்டு நீ காத்துருன்றார். அதனுடைய பலனை நீ அநேக நாட்களுக்கு பிற்பாடு தான் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார். உழைப்பில் பிரதானமாக அவர் சொல்லும் பொழுது, நீ முழு முயற்சியோடு முழு பலத்தோடு கடவுள் உனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையை செய். கடவுள் உனக்கு எந்த தாளத்தை கொடுத்துருக்கிறாரோ அதை பயன்படுத்து. ஒருவேளை நீங்கள் டீச்சராக இருக்கலாம், ஒருவேளை மருத்துவராக இருக்கலாம், கூலியாளாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய உதவி பதவியில், எந்த பதவியில் கடவுள் வச்சுருக்கிறாரோ அந்த இடத்துல உன்னுடைய வேலையை உன்னுடைய முழு பலத்தோடு செய், உன்னுடைய முழு ஞானத்தோடு நீ செய். ஆனால் பலனை உடனே எதிர்பார்க்காது. பலனுக்காக காத்துரு. வேலையை உண்மையாக உத்தமத்தோடு செய்து பலனுக்காக காத்துரு. பலன் உடனே வர, எந்த வேலைக்குமான பலன் உடனே வராது. ஆனால் மனுஷனுடைய பிரச்சனை, உடனே பலனை எதிர்பார்க்க. இன்றைக்கி வேலை செஞ்சு இன்றைக்கே அதனுடைய பலனை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு தொழில் ஆரம்பித்து அடுத்த நாளே அதனுடைய லாபத்தை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு செயலை செஞ்சு உடனே அதற்கான நன்மைகளை பெறுவதற்காக மனுஷன் முயற்சி பண்ணுகிறான். ஆனால் தேவன் சொன்னார், நீ உழைத்திருந்து காத்துரு அப்படின்றார். ஏன்னா பயிரிட்டன்னு சொன்னால் அந்த பயிர் உழைத்து அது பயிர் வகைகளை கொடுத்து கனிகளை கொடுப்பதற்கான காலத்தை கடவுள் தான் முடிவு பண்ணுறார். மனுஷன் இதை முடிவு பண்ண முடியாது. அவன் எவ்வளவு தான் உழைச்சாலோ தேவன் அதற்கான பலனை அதற்கான நேரத்தில் கொடுக்குறார். எல்லா உழைப்புக்கான பலன்களுக்கான காலத்தை கடவுள் திட்டம் பண்ணுறார். ஆண்டவர் நம்மளை உழைக்க சொல்கிறாரு, உழைத்து காத்துருன்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி உலகம்
இது ஃபாஸ்ட் ஃபுட்டு வளம். எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும், எல்லாமே உடனே நடக்கணும், எல்லாமே அடுத்த மாதமே நடக்கணும், எல்லாமே அடுத்த வருஷம். இதான் மனிதனுடைய பிரச்சனை. மனுஷன் சீக்கிரமாக பணக்காரனாகனு ஆசைப்படுறான், சீக்கிரமாக உயரணும்னு ஆசைப்படுறான். கடின உழைப்போடு பொறுமையோடு தேவனுக்காக காத்திருக்கிறதில் மனுஷனுக்கு புரியல, விருப்பம் இல்லை. ஆனால் வேதம் முழுவதும் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உன்னுடைய உழைப்பை செய்து நீ கடவுளை சார்ந்துரு. ஏன் சாலமோன் இங்கே ஆகாரத்தை தண்ணியில் போட்டு நீ அநேக நாள் காத்துரு, அப்புறம் தான் உனக்கு பலன் கிடைக்குன்னு சொல்கிறாருன்னா, நீ வேலை செஞ்சு கடவுளை பற்றிக்கொள். வேலை செஞ்சு உன் வேலையை பற்றி கொள்ளாத, வேலை செஞ்சு உன் உழைப்பை பற்றி கொள்ளாத, வேலை செஞ்சு உன்னுடைய திறமையை பற்றி கொள்ளாத, வேலை செஞ்சு உன்னுடைய ஞானத்தை பற்றி கொள்ளாத. நீ முழுமையாக வேலை செஞ்சு கடவுளை பற்றிக்கொள். ஆதாமுக்கு தேவன் முதல்ல வேலையை ஏற்படுத்தும் பொழுது அதான் செய்கிறார். ஏதேனில் அவனை பண்படுத்தும்படியாக பாதுகாக்கும்படியான வேலையை செய்யும் பொழுது அது ஒரு நீண்ட கால வேலை, அது ஒரு நாள் நடைபெறுகிற வேலை இல்லை. அவன் தொடர்ந்து அந்த படைப்பை பாதுகாத்து பராமரித்து அதனுடைய நன்மைகளுக்காக காத்திருக்கணும். நீ பழுகி பெருகுனாரு, ஆனால் உடனே அவனுக்கு குழந்தைய கொடுக்கல. அவனுக்கு குழந்தை வேணும்னு சொன்னால் அவன் 10 மாதம் காத்திருக்கணும். இப்போ தேவன் ஒவ்வொரு வேலைகளுக்கு பிற்பாடு மனிதன் தன்னை சார்ந்திருக்கும்படியா, தன்னை பற்றி கொள்ளும்படியா, அவனுடைய எல்லா வேலைகளில் தான் பிரதானமானவராக இருக்கும்படியா அவனை காத்திருக்க சொல்கிறான். நீங்கள் உலகத்தில் மனுஷனுக்கு இந்த காத்திருக்கக்கூடிய தன்மை இழந்துட்டான். இந்த தொழில்நுட்பங்கள் வளர்கிறது, மருத்துவம் வளர்கிறது, அறிவியல், இது எல்லாம் மனிதனை ரொம்ப ஒரு வேகத்துக்கு நடக்குது. வேகமான வண்டியை கண்டுபிடிக்கிறான், வேகமாக சாப்பிடணும்னு நினைக்கிறான். இன்றைக்கி அதனால தான் இந்த ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸ்லாம் ஏன் வருதுன்னா, இன்றைக்கி போட்டு நாளைக்கு முளைக்கணும், நிறையா முளைக்கணும். இயல்பாக ஒரு மரம் எப்போ பூ பூக்கும், எப்போ காய் காக்குன்றதெல்லாம் நீங்கள் மனுஷன் மாத்திரம் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றான். அதெல்லாம் என்ன சொல்லலாம், காத்திருக்க முடியாதுன்றான். நான் விதைச்சி காத்திருக்க முடியாது. நான் இன்றைக்கி விதைச்சேன்னா எனக்கு 3 மாதத்தில் எல்லா பலனும் வந்துடணும், நிறைஞ்சிடணும். அவனுடைய உணவுலேருந்து, அவனுடைய உடையிலேருந்து, அவன் ஆசைப்படக்கூடிய எல்லா காரியமும் உடனே ஆகிடணும். 15 வருஷத்தில் படிப்பை முடிச்சிருங்க, 22 வயசில் ஒரு நல்ல வேலைக்கு போயிருங்க, 25 வயசில் லைஃப் செட்டில் ஆகிருங்கன்றான். வீடை கட்டி சந்தோஷமாக இருந்துருங்க, அப்போ தான் எல்லாத்தையும் அனுபவிக்கும். இதை நோக்கி தான் இன்றைக்கி உலகம் ஓடுது. வேகமாக படிக்கிறான், பல டிகிரி முடிக்கிறான், பல பிஹெச்டி படிக்கிறான், வேகமாக உயர பார்க்குறான். நான் தேவன் சொல்கிறாரு, யூ ஹாவ் டு வெயிட்ன்ற. உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய இதெல்லாம் நன்மைக்கு எதுவாக முடியுதா? இவன் ஓடக்கூடிய இந்த ஓட்டம் அவனை நன்மையில் கொண்டு போய் முடியுதா? ஒரு பொழுது இல்லை, சீக்கிரமாக செத்து போகிறான், சீக்கிரமாக அழிவு வருது. உணவு பழக்க வழக்கங்கள் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் குறைஞ்சிட்டே வருது. உணவு தன்னுடைய தரத்தை இழந்துருச்சு, நிலங்கள் தன்னுடைய மனுஷன் தான் பாவத்து நிமித்தமாக எல்லாத்தையும் கரபடிச்சு தன்னைத்தானே அழிச்சிட்ருக்கிறான். ஆனால் சாலமோன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கடவுளுக்கு பிரியமான ஒரு வேலைக்காரனாக உழைக்கிறவனாக இருந்தேன்னு சொன்னான். உன் வேலையில் முதல்ல கடவுளை சார்ந்து கடவுளுக்காக காத்து வெயிட் பண்ணு, வேலை செஞ்சு வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணுறதுன்றது தேவனை நான் எவ்வளோ தூரம் பற்றி கொண்டே இருக்கின்றதுக்கு வெளிப்பாடு. ஆபிரகாம் 75 வயசில் அழைச்சி உனக்கு பிள்ளையை தரேன்னார், ஆனால் உடனே தரல. அவனை 25 வருஷம் காத்திருக்க வச்சு 100 வயசில் தான் பிள்ளை கொடுத்தார். ஈசாக்கு 20 வருஷம் காத்திருந்தான் பிள்ளை. இது தேவனது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த காத்திருப்பையும் இந்த விசுவாச பரீட்சைகளை அனுபவிப்பதற்கு அவனுடைய வேலைகளை அவர் பயன்படுத்துகிறார். 2வது சாலமோனுக்கு என்ன சொல்கிறாரு, 7 பேருக்கு 8 பேருக்கு பங்கிட்டு கொடு, பூமியில் என்ன ஆபத்துன்னு உனக்கு தெரியாது. நீ பயிரிட்டு விளைந்த பலனை நீ மட்டுமே அனுபவிக்காது. உன்னுடைய வேலையில் சுயநலவாதியாக இருக்காது. உனக்கு வரக்கூடிய பலனை பல நபர்களுக்கு வேலைன்றது உனக்கு கிடையாது. வேலைன்றது நீயே நல்லா இருக்குன்றதுக்காண்டி இல்லை. உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய தாளங்கள்லாம் நீயும் உன் குடும்பம் நீ மட்டும் நல்லா இருக்குன்றதுக்காண்டி இல்லை. நீ பெறக்கூடிய நன்மைகளை, நீ உழைத்து பெறக்கூடிய அந்த பலன்களை மற்றவர்களுக்காக நீ பயன்படுத்தும். 7-8 பேருக்கு கொடு. உழைப்புக்கான பலனை பகிர்ந்துக்க. கடவுளை சார்ந்து கொள்ளுனாரு. இப்போ மற்றவர்களிடத்தில் அன்பு, உழைப்பு உனக்கு இல்லை, மற்றவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் புதிய ஏற்பாடில் சொல்லும் பொழுது, நீங்கள் தனக்காக பிழைக்காமல் மற்றவனுக்காக பல.
ஒருவனும் இங்கே தனக்காக பிழைக்கலை. உங்களுக்குரியதா சுயநலவாதிகளாக வாழாதீங்க. இப்போ உலகம் இந்த வேகத்தோடு பயணிக்கக்கூடிய உலகம் சுயநலம் பிடிச்ச உலகமாக இருக்குது. உனக்கு 1,00,000 ரூபா சம்பளம் இருந்தாலும் அவன் மட்டும்தான் அனுபவிக்கணும்னு பார்க்கணும். அவனுக்கு எவ்வளவு வசதி இருந்தாலும் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை, பக்கத்தில் கஷ்டப்படக்கூடிய ஒரு அனாதை, ஒரு விதவை, அவங்களெல்லாம் சந்திக்க இருக்கிறான். உண்மையான உழைப்புன்றது அது எப்பயுமே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும். ஆதாம் அழைக்கும் பொழுது அவனுடைய உழைப்பு அவனுக்கானதல்ல, அவனுடைய உழைப்பு அவனுடைய குடும்பத்துக்கானதல்ல, அவனுடைய உழைப்பு இந்த முழு படைப்புக்குமானது. எல்லா படைப்புகளுக்கும் தனது நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கிறவனாக இருக்கலாம். கடவுள் அப்படிதான் இருக்கார். கடவுள் இந்த உலகத்தில் ஒரு பெரிய உழைப்பாளர். கடவுள் இந்த உலகத்தில் வேலை செய்கிறார். இந்த உலகத்தை கடவுள் இயக்கிட்டு இருக்கிறார். இந்த கடவுள் ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறார், அதிபதிகளை ஏற்படுத்துகிறார். கடவுள் இந்த உலகத்தில் எல்லா மிருகங்களை, எல்லா மனிதர்களை, எல்லா ராஜ்யங்களை அவர் ஆளுகை செய்து தனது வல்லமையை கொண்டு உழைக்கிறார். அவருடைய உழைப்பு அவருக்காக, மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய நலனுக்காக அவர் உழைக்கிறார். இப்போ சாலமோன் அதான் சொல்கிறார், நீ தேவனுக்கு பிரியமான வேலைக்காரனாக இருக்குன்னு சொன்னால் தேவனுக்காக காத்திருக்கணும், தேவனை சார்ந்திருக்கணும், நீ மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தும்படியாக அவனுடைய வேலைகள். 3வது அவர் சொல்கிறாரு, மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும், மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலே மரம் கிடைக்கும். என்ன சொல்கிறாரு? மழை பொழியணும்னு சொன்னால் மேகம் நிறையணும். ஒரு மேகம் மட்டும் போய் மழையை கொடுத்துறாரு, அல்லது சில மேகங்கள் போய் மழை பெய்கிறதுக்கு முன்னாடி எல்லா மேகங்களும் ஒன்று சேர்ந்து அது கருமேக கூட்டமாக ஆகணும். ஸோ மேகம் முழுவதும் வாரத்தை இருந்தால் தான் மழை பெய்யும். அப்போ அந்த மேகம் நான்ஸ்டாப்பாக அது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்தோட நகலும். மேகம் தொடர்ச்சியாக உழைக்காமல், ஒருங்கிணையாமல், ஒன்று சேராமல் மழையை கொடுக்க முடியாது. இந்த பூமி தனது பலன்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் மேகங்கள் தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்து சேராமல் மழை பெய்யாது. சொல்கிறாரு, பூமியின் மேலே மழை பொழியும், மழை பொழிந்து போகும் பொழுது மரம் தெற்க விழுந்தாலும் வடக்க விழுந்தாலும் விழுந்த இடத்துல மரம் கிடக்கும். இப்போ மரம் எப்போ விழுகும்? புயல் அடித்தாதான் விழுவும், சூறாவளி அடித்தாதான் விழும். அப்படி மழை அடித்து சூறாவளி அடித்து மரம் விழுந்துருச்சுன்னு சொன்னால் அது எந்த பக்கம் விழுகுதோ அது அங்கிட்டே தான் இருக்கும். அதாவது மரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அது நன்மை கொடுக்கும், அது இருக்கிற வரைக்கும் நிழல் கொடுக்கும், இருக்கிற வரைக்கும் கனி கொடுக்கும். ஆனால் புயல் அடித்து மரம் விழுந்து போச்சுன்னு சொன்னால் அது யாருக்கும் எந்த பயனும் கொடுக்காது. மரம் எந்த பக்கம் விழுகுதோ அப்படியே இருக்கும். சாலமோன் நீங்கள் இந்த அடையாளங்கள் மூலமாக வரீங்க. பிரதானமாக என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய உழைப்பு தொடர்ச்சியாக இருக்கணும், சோர்வு இல்லாமல் உழைக்கணும். மேகங்கள் சோர்வு இல்லாமல் ஒன்று கூடி மழையை கொடுக்கறது போல் உன்னுடைய உழைப்பில் சோர்வு இல்லாமல், நீ சோர்ந்து போகாமல், அசதியாக இராமல் தொடர்ச்சியாக உன்னுடைய உழைப்பை கொடுத்துட்டே இரு. அந்த உழைப்பில் உன் ஜீவன் உள்ளவரை ஒரே அந்த மரத்தையும் அந்த மேகத்தையும் ஒப்பிடுறாருன்னா, மரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் பலன் கொடுக்கும், மரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அது பிரயோஜனம். மரம் செத்து போச்சுன்னா அதுக்கு யாரும் பிரயோஜனம் இல்லை. உன் வாழ்க்கை அப்படி தான். நீ உழைக்கிறேன்னு சொன்னால் உன் உயிர் இருக்கிற வரைக்கும் உன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ உழைத்து கொண்டே இரு. உன் ஜீவன் பறி போயிருச்சு. எப்படி அந்த மரத்துக்கு எப்போ புயல் வரும்னு தெரியாது, அந்த மரத்துக்கு எப்போ காற்று அடிக்குன்னு தெரியாது, சடார்னு சடுதியில் அந்த மரம் விழுந்துடும். அதே போல் தான் உன் வாழ்க்கை. எப்போ வேணாலும் உனக்கு மரணம் வரும், எப்போ வேணாலும் கடவுள் உன் ஜீவன் எடுத்துக்கொள்வார். ஆனால் உன் ஜீவன் இருக்கிற வரை முழுமையாக அர்ப்பணிப்போடு போல உன் உயிர் இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் உழைக்க முடியாது, மரணத்துக்கு அப்புறம் மற்றவங்களை நேசிக்க முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது. மரணத்துக்கு அப்புறம் உன்னுடைய எந்த திறமையும் தாளமும் உதவாது. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய திறமை, உன்னுடைய தாளந்து, உன்னுடைய உழைப்பு, இது எல்லாம் பிரயோஜனமானதாக இருக்கும். அதோட உயிரோடு இருக்கிற வரை நீ மரண பரியந்தம் நீ அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு உழை அப்படின்றத அவர் சொல்கிறார். இப்போ நாளில் திரும்ப சொல்லும்போது சொல்கிறாரு, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான். இது விதைக்க போகிறான்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செய்வான். அவன் விதையை எடுத்துகிட்டு சூழ்நிலையை பார்த்து காற்றடிக்கிறத, ஐயோ காற்றடிக்குது, இன்றைக்கி விதை போட முடியாது, இன்றைக்கி சூழ்நிலை சரியில்லைன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டான்னா அவன் என்றைக்குமே விதை போட முடியாது. மேகங்களை நோக்குகிறவன் வெளியே மேகம் கூடி இருக்குது, இன்றைக்கி மழை பெய்ய போகுது,
என் அறுவடையை நான் அறுக்க முடியாதுன்னு அவன் நினச்சான்னு சொன்னான், அவன் வேலை செய்ய முடியாது. அதான் சொல்கிறாரு, நீ காற்றை கவனிச்சா விதைக்க முடியாது, மேகங்களை நோக்குனா அறுக்க முடியாது. இதே போல் உன் சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக இருக்கிறது, உன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை வேலை செய்ய விடாமல் தடுத்துச்சுன்னு சொன்னான். நீ நீ வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலைகளில் உனக்கு ஏற்படக்கூடிய எல்லா எதிர்மறையான காரியங்கள் உன்னை வேலை செய்ய விடாமல் தடை பண்ணக்கூடாதுன்றார். உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உழைப்பை நிறுத்தாது. உனக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும், நீ விரும்பக்கூடிய காரியங்கள் இந்த பூமியில் நடக்கலைனாலும், நீ எதிர்பார்த்த மாதிரி எந்த பலனையும் பெறலைனாலும், நீ தொடர்ச்சியாக அர்ப்பணிப்போடு உன் சூழ்நிலைகளை பார்க்காம நீ உன் உழைப்பை நிறுத்தாத. உன் உழைப்பை கடவுளை சார்ந்து, கடவுளை பற்றி கொண்டு, கடவுளுக்காக காத்திருந்து, மற்றவர்களுடைய நன்மைக்காக தொடர்ச்சியாக சோர்வு இல்லாமல் அர்ப்பணிப்போடு ஜீவன் உள்ள வர சூழ்நிலையை பார்க்காம உழை. இதுதான் உழைப்பினுடைய முதல் தகுதி. தேவன் விரும்பக்கூடிய ஒரு வேலைக்காரன் இப்படிதான் இருக்கும். தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உழைப்பாளர் இதுதான். நம்முடைய வேலையை நம்ம அப்படி செய்கிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம சந்தோஷத்தை துக்கத்தை இழக்கிறோம்னா பெரும்பாலும் நம்ம உழைக்கிறது. உழைப்பை நம்ம தவறாக செஞ்சுட்ருக்கிறோம். உழைப்பை தவறான நோக்கத்தோடு செய்கிறோம். உழைப்பை சரியான முறையில் புரிதலற்று இருக்கிறோம். சோம்பேறியை தான் எப்பயுமே பிசாசு தொந்தரவுப்படுத்துவான். வேலை செய்யாமல் இருக்கிறவன்னா பிசாசினுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கும். ஒருத்தர் வேலை செஞ்சுட்டே இருக்கும்பொழுது பிசாசு அவனை எந்த தொந்தரவும் படுத்த முடியாது. தேவன் தொடர்ச்சியான உழைப்பாளியாக இருக்கிறார். இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவம் அப்படிதான். இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவத்துக்கு இந்த குணலட்சணங்கள்லாம் இல்லை. கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த உழைப்பு அற்றுப்போன ஒரு நிலையை பார்க்க, உழைப்பை குறித்த ஒரு தவறான பார்வை இருக்குது. எப்படி அவன் காத்திருக்க முடியாமல் எல்லாமே சீக்கிரம் நடக்கணும் இந்த உலகத்தான் நினைக்கிறானோ, நிறைய நேரம் கிறிஸ்தவனை என்ன நினைக்கிறானா, நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண உடனே காரியம் நடக்கணும்னு நினைக்கிறேன். அவன் எந்த உழைப்பையும் செய்ய பிரியப்படலை. நான் போய் மண்டிக்கிட்டா, நான் போய் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணால், நான் போய் பாஸ்ட்டை ஜெபம் பண்ணால் எனக்கு காரியம் நடக்கணுன்றான். 5 கோடி கடன் இருக்குன்னு சொன்னால், அந்த 5 கோடி கடன் அடைக்கிறதுக்கு நீ உழைக்கணும். ஆண்டவர் உழைச்சி தான் அந்த கடன் அடைக்க சொல்கிறாரே ஒழிய நீ ஜெபம் பண்ணி அந்த கடன் அடைன்னு சொல்லலை. நான் உபவாசம் பண்ணி அந்த கடன் அடைக்க முடியாது. ஆண்டவர் எனக்கு புத்தியை கொடுத்துருக்காரு, பலத்தை கொடுத்துருக்காரு, உழைப்பை கொடுத்துருக்காரு. நான் உழைச்சி தான் அதை கடன் அடைக்கணும். நான் உழைக்காமல் எந்த நன்மையும் பெற முடியாது. நாளைக்கு பரீட்சைன்னு சொன்னால் இன்றைக்கி உட்காந்து படிக்கணும். நான் கடவுள்கிட்ட பாரத்தை ஒப்பிச்சிட்டேன், நான் பாஸ் ஆகிடுவேன் நம்ம சொல்ல முடியாது. நான் படித்து என்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். வேதம் நமக்கு 2ஐயும் சொல்லுது. கடவுளுடைய கரத்துலேருந்து நமக்கு நன்மை வருது. கடவுள் கட்டாயம் நமக்கு நன்மைகளை செய்கிறார். ஆனால் நம்முடைய உழைப்பு இல்லாமல் அவர் செய்கிறதில்லை. நம்முடைய உழைப்பை எதிர்பார்க்கிறார். 100% நம்முடைய உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் எதிர்பார்க்கிறார். நிறைய நேரம் நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டு கடவுள் எல்லாத்தையும் செய்வான்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருந்துடும். வேதம் அதுக்கு முரணான இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது இயேசுவை போல ஒரு தேவன் விரும்பக்கூடிய ஒரு உழைப்பாளி பார்க்க முடியாது. இயேசுவை போல ஒரு உண்மையான வேலைக்காரனை பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் இயேசுவை சொல்லும் பொழுது இவர் என் தாசன், இவர் என் சேவகன், இவர் என்னுடைய ஊழியக்காரன் சொல்லி ஆண்டவர் இயேசுவை சொல்றார். இயேசு ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் தேவன் விரும்பக்கூடிய இந்த உண்மையான ஊழியக்காரனாக இருந்தார். இயேசு தான் வாழ்க்கை முழுவதும் தான் செய்கிற எல்லா வேலைகளிலும் பிதாவை சார்ந்திருந்தார். அவர் எல்லா நிலைகளிலும் பிதாவை சார்ந்தார். அவருடைய வேலையெல்லாம் மற்றவனுக்காக, அவருடைய ஜபம், அவருடைய உழைப்பு, அவருடைய பிரயாசம் உங்களை என்னையும் ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக, நாம் பரலோகம் போவதற்காக அவர் உழைச்சார். இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்த பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் உண்டு. ஏன் சொன்னார்? ரெஸ்ட் இல்லாமல் நான் ஓடிட்டுருக்கிறேன், அசதியாக இல்லாமல் நான் ஓடிட்டுருக்கிறேன். என் வேலை பெருசு, என் ஊழியம் பெருசு. பிதா எனக்கு கொடுத்துருக்கிற வேலை மகா உன்னதமான வேலை. பிதா எனக்கு கொடுத்துருக்கிற வேலை ஜீவனுள்ள வேலை. நான் மரண பரியந்தம் அந்த வேலையை உண்மையாக செய்யணும். அந்த வேலையை இயேசு சிலுவையில் மறுக்கிற வரைக்கும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் முடித்தார். அவர் வேலையை செய்ய விட அநேக தடைகள் வந்தது. அவர் வேலையை செய்ய விடாமல் பிசாசு தடை பண்ணான். அவருடைய வேலை செய்ய விடாமல் அவருடைய குடும்பம் தடை பண்ணுச்சு. அவரை வேலை செய்ய விடாமல் அவருடைய சமுதாயம் தடை பண்ணுச்சு. அவருடைய சீசர்கள் தடை பண்ணாங்க. எல்லா தடைகளையும் தாண்டி தேவன் நியமித்த ஓட்டத்தில் இயேசு பொறுமையோடு ஓடி வெற்றி சிறந்தார்.
கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம சம்பாதனத்தை சந்தோஷத்தை இழந்து போனது காரணம் நம்முடைய வேலையை சரியாக செய்யாமல் இருக்கிறது. நம்முடைய உழைப்பை தேவனுக்கு பிரியமாக நாம் செய்யாமல் இருக்கிறோம். நாம் சாக்கு போக்கு சொல்கிறோம். நிறைய நேரம் சோம்பேறிகளாக இருக்கிறோம். நிறைய நேரம் உழைப்புகளை மற்றவர்களுக்காக செய்கிறதில்ல, அர்ப்பணிப்போடு செய்கிறதில்ல. நான் சூழ்நிலைகளை பார்த்து இதெல்லாம் சரியில்லைங்க அப்படிங்க நான் செய்கிறது. படிப்பு படித்து முடிச்சுட்டு இந்த படிப்புக்காக வேலை வர வரைக்கும் காத்திருக்கிறான். நான் MBA படிச்சுட்டேன், இந்த படிப்புக்கு வேலை வரட்டும், இருக்கிற வேலையை செய்ய மாட்டேன்றான். வேலை கடவுளுடைய பார்வையில் எல்லா வேலையும் ஒரே வேலை தான். குப்பை அள்ளுறவனையும் கடவுள் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. அரசாங்கத்தில் பெரிய ஆளாக இருக்கிறவனையும் ஒரே மாதிரி தான். எல்லாரும் கடவுளுடைய பார்வையில் வேலைக்காரன் தான். ஒரு ராஜாவும் ஒரு அடிமையும் கடவுளுடைய பார்வையில் ஒன்று தான். ஒவ்வொருத்தனையும் கடவுள் ஒரே மாதிரியான கடவுள் என்ன வேலை பார்க்குறான்னு பார்க்குறதில்ல, அந்த வேலையை அவன் எப்படி பார்க்குறான்னு தான் பார்க்குறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக செய்கிறானா, உத்தமமாக செய்கிறானா, தேவனை சார்ந்து செய்கிறானா, சுயநலம் இல்லாமல் செய்கிறானா, தொடர்ச்சியாக செய்கிறானா, அர்ப்பணிப்போடு செய்கிறானா, சூழ்நிலையை பார்க்காம செய்கிறானா அப்படின்றதான் பார்க்குறோம். இன்றைக்கி இன்றைய கிறிஸ்தவம் இழந்துருச்சு. இன்றைக்கி ஊழியத்துக்கு வர்றவங்க எல்லாருமே உழைப்பு வெறுக்கிறவங்க தான் வர்றான். ஊழியம் ஒன்று தான் ரொம்ப ஈஸியாக செய்கிற வேலை. ஊழியம் ஒன்று தான் நீங்கள் கடினமாக செய்யாத ஒரு வேலை. இப்போ ஏன் இந்த பிரசங்க பீடத்தில் வந்து கொண்டு அநேக கதைகளை சொல்கிறாங்க? ஏன் இந்த பிரசங்க பீடத்தில் வந்து கொண்டு உப்புச்சப்பு இல்லாத விஷயத்தை சொல்கிறாங்க? வேத வசனங்களை ஏன் விளக்கப்படுத்த தரல? வேத வசனங்கள்லேருந்து கடவுளுடைய மகிமையை சொல்ல தரலாம். உழைக்கிறது இல்லை. இன்னைக்கு உழைக்கக்கூடிய பிரசங்கிகளை பார்ப்பது அரிது. எங்கே ஒரு ஒருத்தன் கதை சொல்கிறானோ, எங்கே ஒருத்தன் அனுபவம் சொல்கிறானோ, அங்கே கடவுளுடைய வார்த்தைக்கு வேலை கிடையாது. அவன் ஏன் தான் அனுபவத்தையும் தான் கதைகளையும் அவன் சொல்கிறான்னா, அவன் வேதத்தில் உழைக்கலை. 6 நாள் வேத வசனங்களோட போராடி கற்றுக்கிட்டு அதனுடைய அர்த்தம் புரிஞ்சு அதில் கடவுளை இயேசுவையும் சொல்லாத இருக்கிறான்னு சொன்னால் அவனுடைய உழைப்பு ஒரு பெரிய கேள்விக்குறி. வேதம் எல்லாரையுமே உழைக்க சொல்லுது. அந்த உழைப்பை தேவனுக்கு பிரியமாக செய்யாத பொழுது ஒரு பொழுதும் கடவுளுடைய நன்மையை பெற முடியாது. இப்போ நம்ம உழைக்கிறோன்னு சொல்கிறோம், நிறையா பிரயாசப்படுறோம், ஆப்பாகலாம் உழைக்கிறோம், கண் விழிப்பாக உழைக்கிறோம். ஆனால் அந்த உழைப்பு இப்படி இருக்குதா? அந்த உழைப்பில் பொறுமை இருக்குதா? கடவுளை சார்ந்து இருக்கிறோமா? அந்த உழைப்பில் சுயநிலையாக மற்றவனுக்காக உழைக்கிறோமா? அந்த உழைப்பை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்கிறோமா? அந்த உழைப்பை சோர்வு இல்லாமல் செய்கிறோமா? அந்த உழைப்பை இறுதி பலன் இருக்க வரைக்கும் அர்ப்பணிப்போட நம்ம செய்கிறோமா? எதிர்ப்புகள் மத்தியில் அந்த உழைப்பை தடைபடாமல் நம்ம செய்கிறோமான்றது. இப்படிப்பட்ட வேலைக்காரனை கடவுள் ஆசீர்வாதம். இப்படி வேலை செய்யும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். இதுதான் தாவீது வேலை பார்த்தான். இப்படி தான் யோசேப்பு வேலை பார்த்தான். வேதம் அநேக நல்ல வேலைக்காரனை சொல்லுது. இப்படி தான் பவுல் வேலை பார்த்தான். அவன் அழைக்கப்பட்ட அழைப்பை, அவன் இருக்கப்பட்ட வேலையில் இவ்வளோ உண்மை தன்மையாக தேவனுக்கு பயந்து காத்திருந்து அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறத தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய உழைப்பை ஆராய்ஞ்சு பார்த்து நம்முடைய உழைப்பை சீர்படுத்தி, ஆண்டவரே நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, நான் வீட்டு மனைவியாக இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் அப்படி செய்கிறதில்ல, என்னுடைய வேலை ஸ்தலங்கள் நான் இப்படிப்பட்ட உழைப்பை காட்டாமல் இருக்கிறேன், என்னுடைய உழைப்பின் சந்தையை மாற்றுங்க, என்னை அதிகமாக உழைக்க வைங்க, எனக்கு உழைக்கக்கூடிய பலனை கொடுங்க, நான் உண்மை சார்ந்து உழைக்க, உமக்காக காத்திருந்து உழைக்க, உண்மை பற்றி கொண்டு உழைக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது கடவுளுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற முடியும். இப்படிப்பட்ட உழைப்பு இல்லாதனே ஒருபொழுது நன்மைகளையும் கடவுள்கிட்ட எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் பெற முடியாத பெற முடியும். 2வது சாலமோன் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் 5-8 வசனங்கள். முதல் 4 வசனங்கள் உழைப்பு எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது, தேவன் விரும்பக்கூடிய உழைப்பு எப்படிப்பட்டது என்பதை பார்க்கிறோம். 5-2 வசனங்கள் அவர் இன்னொன்று சொல்றார். வாசிங்க. 5-6 வசனங்களை வாசிங்க. திரும்ப அவர் சொல்றாரு, நீ இப்படி உண்மையாக உழைக்கும் பொழுது அந்த உழைப்பினுடைய பலன்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. சொல்றாரு, ஆவியின் வழி என்னதுன்றனா மனுஷனுடைய இருதயத்தில் அவன் சிந்திக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. மனிதனுடைய ஆவி, அவனுடைய ஆத்மால அவன் என்ன பேசுகிறான், என்ன யோசிக்கிறான். மனுஷன் நீ வெளியே தான் பார்க்க முடியும், அவன் என்ன வெளியே பேசுகிறான்னு தான் பார்ப்ப, அவன் வெளியே எப்படி செயல்படுறான்னு தெரியும். அவனுடைய இருதயம் உனக்கு தெரியாது, அவனுடைய ஆத்மா என்ன சிந்திக்கிறது உனக்கு தெரியாது.
அந்த ஆத்மாவினுடைய வழிகள் என்னன்னு உனக்கு தெரியாது. அடுத்து அவர் சொல்கிறாரு, கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல. ஒரு கர்ப்பவதியுடைய வயிற்றில் ஒரு குழந்தைக்கு எப்படி எலும்பு வருது, அந்த குழந்தை அந்த கருவில் இருந்து எப்படி சதைகளோடு நரம்புகளோடு முழு மனிதனாக அந்த குழந்தை எப்படி உருவாகணும்னு உனக்கு தெரியாது. அதனுடைய எலும்புகளுடைய வளர்ச்சி என்னன்னு உனக்கு தெரியாது. உனக்கு மறைவான சில விஷயங்கள் இருக்குது, நீ பார்க்க முடியாத சில காரியம் இருக்குது. உன்னால் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்குரியவைகள் வேற சொல்லுது. கடவுள் சில காரியங்கள் உனக்கு மறைச்சு வச்சிருக்கிறார். கடவுள் உனக்கு எல்லா அறிவையும் எல்லா ஞானத்தையும் உனக்கு கொடுக்கறது. அந்த மாதிரி எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். கடவுள் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறான்றதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய உழைப்பு எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணணும் உனக்கு தெரியாது. அதான் அவர் சொன்னார். எப்படி கரு உருவாகிறது உனக்கு தெரியாதோ, எப்படி மனித ஆவியில் சிந்த உனக்கு தெரியாதோ, அதே போல் உன்னுடைய உழைப்பை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறாருன்னு உனக்கு தெரியாது. கடவுள் இந்த உலகத்தினுடைய எல்லா மனிதனுடைய செயல்களையும் எப்படி ஆளுகிறாருன்னு உனக்கு தெரியாது. 6 தான் சொல்கிறாரு, காலையில் உன் விதையை விதை, மாலையில் உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாக பயன்படுமோ என்றும் நீ அறியா என்றார். உன் உழைப்பில் என்ன பலன் வரப்போகுதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காது. நான் இது செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும், இப்படி உழைச்சா நான் எதை அடைவேன், இப்படி உழைக்கிறதுனால எனக்கு என்ன வருமானம் வரப்போகுது, என்ன விஷயம் வரப்போகுதுன்றதெல்லாம் நீ கவனிக்காது. உன் வேலை உழைக்கிறது, பலனை எதிர்பார்த்து உழைக்காதுன்னு தான் சொல்கிறார். என்ன விளைவுகள் வரும்னு எதிர்பார்த்து நீ உழைக்க ஆரம்பிக்காது. நீ வேலையை செய்யணும். அதான் காலையில் விதை உன் வேலை அதுதான். அதில் எழுந்தது உடனே உன்னுடைய வேலையை செய். உடம்பு உனக்கு அந்த நாள் என்ன வேலை கொடுத்துருக்காரோ அந்த வேலையை செய். மாலையில் உன் கையை நெகிழ விடாது. காலையிலேருந்து மாலை வரைக்கும் அசதி இல்லாமல் செய். நல்லா ஆரம்பிச்சு நடுவில் நிறுத்திடாது. காலையில் வேலை செஞ்சுட்டு மதியத்தில் வீட்டுக்கு வந்துடுறாங்க, நிறுத்திக்கிறாங்க. மாலை வரைக்கும் உன்னுடைய கையை நெகிழ விடாத. காலையில் நீ கலப்பையில் கை வச்சேன்னு சொன்னால் நீ மாலையில் வீடு திரும்புகிற வரைக்கும் உன்னுடைய முழு உழைப்பையும் கொடு. 6 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் வேலை செய். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள்லாம் 4 மணி நேரம் தான் வேலை செய்கிறான். 1 மணி நேரம் போய் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வந்துடுறான். பேங்க்கில் எல்லாம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் இந்த வேலை திருடப்படுகிறது. வேலையில் உண்மை இல்லை, வேலையை சரியாக செய்யலை. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக ஒரு பாரியத்தை கற்றுக் கொடுக்குறது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் விதை. இதுவோ அதுவோ எது வாய்க்குமோ இது இரண்டும் சரியாக பயன்படுமோ என்று அறியாதே என்றார். விதைச்சிட்டு இந்த விதைகள் நல்லா வளருமா, இந்த பயிர்கள் நல்லா வளர்ந்துருமா, இது சீக்கிரமாக வந்துடுமா, இதில் பலன்கள் வந்துடுமா, இந்த இடத்துல பலன், இதெல்லாம் உன்னுடைய வேலை கிடையாது. உன் வேலை விதைக்கிறது, நீர் பாய்ச்சிறது, காத்திருக்கிறது தான் வேலை. பலன்களை நீ உன் சிந்தையில் வைக்காது. உன் உழைப்புக்கான பலன்களை எதிர்பார்த்து வேலை செய்யாத. 500 ரூபா தான் சம்பளம், அந்த 500 ரூபா சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி 3 மணி நேரம் நான் வேலை பார்க்குறேன். இவ்வளோ தான் என்னுடைய நிலைமை, இவ்வளோ தான் என்னால் வேலை செய்ய முடியும்னு சொல்லாதுங்கிறார். என்ன பலன்களோ என்ன விளைவுகளோ அதெல்லாம் பார்க்காம, பிரதிபலன் பார்க்காம உன்னுடைய வேலையை உத்தமத்தோடு நீ செய். வேலையை செஞ்சு விளைவுகளை கடவுளுடைய கருத்தில் வச்சு. ஒரு விவசாயி அவன் விதைப்பான், அவன் தண்ணி ஊற்றுவான், அவன் உரம் போடுவான், அவன் பூச்சி மருந்து அடிப்பான், அவன் காத்திருப்பான். அதுக்கு மேலே அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் சொல்கிறாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா விளையை செய்கிறவர் தேவன் சொல்கிறார். உன் வேலை விதைக்கிறது தான், விளைய வைக்கிறது அவர் தான். அவர் பலனை கொடுக்குறார். அவர் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுக்குறார். அவர் ஒரு பொழுதும் உழைப்புக்கான பலனை கொடுக்காம வர்றதில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய பிரயாசத்துக்கான பிரதிபலனை நிச்சயம் தேவன் தருகிறார். தேவனுடைய வேலையை நீ செய்யாத. என்ன பலன் வரும்னு எதிர்பார்த்து ஒரு வேலையை செய்யாத.
என்ன நன்மைகள் வரும், இந்த வேலையை செஞ்சால் என்ன வரப்போகுது, அந்த வேலையை செஞ்சால் என்ன வரப்போகுதுன்றதெல்லாம் செய்யாத. உனக்கு என்ன தேவன் கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையை உண்மையோட உத்தமத்தோடு முழு ஹிருதயத்தோட அர்ப்பணிப்போடு காலையிலேருந்து மாலை வர அந்த வேலையை செய். உன் கையை நெகிழ விடாத, சோர்ந்து போகாது, வேலையில் சோர்ந்து போகாது, வேலையில் முறுமுறுக்காது, உன் வேலையை வெறுக்காது. நிறைய நேரம் வேலையை மனுஷன் பிரியனுக்காக வேலை செய்வான், மேனேஜர் பார்க்குறான்றக்காண்டி வேலை செய்வான், உள்ள சிசிடிவி கேமரா இருக்குன்றக்காண்டி வேலை செய்வான். அந்த வேலையை வெறுப்போடு செய்வான், வேலையை முறுமுறுப்போடு செய்வான். என்ன வேலைங்க, என்ன சம்பளங்க, எல்லா நிலைகள்னு சொல்லி மனுஷன் முறுமுறுப்பான். ஏதோ இது அங்கே தப்புன்னு சொல்கிறது. அப்படி நீ செய்யாத. கடவுள் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலையை நீ உத்தமத்தோட காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீ அதை சரியாக செய்யன்றார். 7-8 வசனங்களை வாசனம். நீ வேலை பார்த்துட்டு வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும் தான். உழைத்த அந்த பலனை, வெளிச்சம்னு சொன்னால் வெளிச்சம் இருந்தால் எல்லாமே நமக்கு தெரியும். வெளிச்சம் இருந்தால், சூரியன் இருந்தால் எதுவுமே நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்காது. இப்போ நீ செய்யக்கூடிய எல்லா பலன்களும் உனக்கு தெரிகிறது நல்லது தான். உன்னுடைய பிரயாசத்தினுடைய எல்லா பலன்களையும் நீ பார்க்க விரும்புகிறதெல்லாம் நியாயமான விஷயம்தான். ஆனால் அது எல்லாத்தையும் நீ அறிஞ்சிருந்தாலும், நீ அநேக வருஷம் ஜீவித்து அவைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும், உன்னுடைய உழைப்பின் பலன்களை எல்லாம் நீ அனுபவித்தாலும், உன்னுடைய உழைப்பினுடைய பலன்களை எல்லாம் நீ நல்லா தெரிஞ்சு எல்லாம் சரியாக புரிஞ்சு அதனுடைய எல்லா நன்மைகளை நீ அநேக வருஷம் அனுபவித்தாலும், அவனுடைய நன்மைகள் எல்லாம் அனுபவித்து மகிழ்ச்சியாக இருந்தாலும், உனக்கு இருளின் நாட்களையும் நீ நினைக்க வேண்டும் அப்படின்றார். இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும், அவைகள் அநேகமாக இருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே அப்படின்னு சொல்லி அவர் இங்கே சொல்கிறார். உன்னுடைய வேலையை நீ எவ்வளோ முழு முயற்சியோட, எவ்வளோ உத்தமத்தோட, எவ்வளவு கண்டிப்போட, எவ்வளவு ஞானத்தோடு செய்தாலும் உனக்கு இருளின் நாட்கள்னு ஒன்று இருக்குது. உன் வேலையில் நீ செய்யக்கூடிய தவறுகளும் பலவீனங்களும், உன் வேலையில் நீ காட்டக்கூடிய எல்லா அக்கிரம கிரியைகளையும் நீ கட்டாயம் சுமந்து தான் ஆகணும். உன் வேலையை நீ உண்மையற்று செய்யும் பொழுது, உன் வேலையில் சோர்வாக செய்யும் பொழுது, உன் வேலையில் தேவன் இல்லாமல் செய்யும் பொழுது, உன் வேலையை தேவனது கரத்தில் ஒப்பு கொடுக்காமல் செய்யும் பொழுது, அதனுடைய விளைவுகளை நீ கட்டாயம் சந்திச்சுதான். இருளின் நாட்கள் என்று சொல்லும் பொழுது பாவத்தினுடைய விளைவு அனுபவிக்கக்கூடிய நாட்கள். உழைப்பை தவறாக பயன்படுத்தி அதன் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளை பெறக்கூடிய நாட்கள். உழைப்பில் உண்மையற்று போய் அதன் மூலமாக விளைவுகளை சந்திக்கக்கூடிய நாட்கள் உனக்கு உண்டுன்றதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்கிறார். அவைகளையும் நினைக்க வேண்டும், அவைகள் அநேகமாக இருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயும். ஏன்னா சாலமோன் இந்த இருளின் நாட்களை கொண்டிருக்கிறார். சாலமோன் தனது உழைப்புகளை முடித்து வயதான காலத்தில் அந்த இருளின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறான். அவன் இருளின் நாட்களை நினைத்து அவன் இருக்கக்கூடிய அந்த சந்ததிக்கு சொல்கிறான், அவனுடைய உழைப்பில் நீ தவறு செய்யும் பொழுது, உன்னுடைய உழைப்பில் நீ உண்மையற்று இருக்கும் பொழுது, உன்னுடைய உழைப்பில் பிரதிபலன் பார்த்து நீ செய்யும் பொழுது, பலாபலன்களை எதிர்பார்த்து செய்யும் பொழுது அதனுடைய விளைவுகளை நீ சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்றார். இப்போ 4 இந்த 5 வசனம் நமக்கு இங்கே பிரதானமாக என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வேலையில் பலன்களை எதிர்பார்க்காம நீ செய்யுன்றார், பிரதிபலனை எதிர்பார்க்காம உன்னுடைய வேலையை செய்யன்றார். வேலையினுடைய விளைவுகள் என்ன வரும்ன்றதை நீ பார்க்காத, உன்னுடைய வேலையை மூலம் உண்மையாக செய்யும். வேலைக்கு போகும்பொழுது எவ்வளோ சம்பளம்னு பார்த்துட்டு வேலைக்கு போவார். சம்பளத்துக்காண்டி வேலை செய்யாது, சம்பளத்துக்காண்டி வேலை செய்யாது. கடவுள் உங்களை கொடுத்துருக்கக்கூடிய அது பொறுப்பு நினச்சி அந்த வேலையை செய்யும். மனிதனுக்காக வேலை செய்யாது, படிப்புக்காக வேலை செய்யாது. உனக்கு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தாளந்த திறமையோ முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு அந்த வேலையை செய். அந்த வேலையில் உண்மைத்தன்மையுள்ளவனா, கவனம் உள்ளவனா அந்த வேலையை செய். பிரதிபலன் பார்க்காம வேலை செஞ்சால்தான் பலனை பெற முடியும். நான் நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது அநேக டிமாண்ட் வைக்கும். நான் அவ்வளோ நேரம் தான் வேலை செய்வேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், எனக்கு இப்படிலாம் செஞ்சால் தான் இந்த வேலையில் இருப்பேன். வேதம் அப்படி நமக்கு சொல்லவே இல்லை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட இடங்களில்
நீ உண்மையும் உத்தவமா பிரதிபலன் பாராமல் வேலை செய்ய. இந்த வேலை மூலமாக இவ்வளோ வருமானம், இந்த வேலை மூலமாக இவ்வளோ ஆண்டவர் ஞானமாக வேலையை தேர்ந்தெடுப்பதில் குறை சொல்லணும். உன்னால் என்ன வேலை முடியுமோ அதை நீ செஞ்சுதான். உனக்கு எது சரியான பலாபலன்கள் கொடுக்குமோ அந்த வேலையை நீ தேர்ந்தெடுத்து அதை செய்யலாம். ஆனால் அந்த வேலையினுடைய பிரதிபலன்களை நம்பி நீ வேலையை செய்யாதன்ற, பலன்களை எதிர்பார்த்து எந்த வேலையும் நீ செய்யாது. அதனால தான் இயேசு சொல்லும்போது சொன்னார், உன்னிடத்தில் கடன் கேட்கிறவனுக்கு கொடு, நீ திரும்ப அவனிடத்துல கேட்காதங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ செய்ய, அந்த வேலைக்கான பலனை கடவுளுடைய கரத்தில் வச்சு. உன்னுடைய வேலையில் உனக்கு பலன் தராமல் ஒருத்தன் உனக்கு அநியாயம் பண்ணான்னு சொன்னால் அது தேவன் பார்த்துக்குவார். நீ செஞ்ச வேலையில் ஒருத்தன் உன்னை மோசம் போக்கணும்னு சொன்னால் தேவன் அவனுக்கான காரியத்தை செய்வார். உன்னுடைய வேலை பலன்களை பார்ப்பதல்ல, கடவுளுடைய கரத்தில் வைத்துக்கொண்டு கடவுள் பலனை கொடுப்பார் என்று வைத்துக்கொண்டு உன்னுடைய வேலையை உண்மையுள்ளவனா நீதியுள்ளவனா நீ செய்ய. இயேசுடைய வாழ்க்கை முழுவதும் தான். இயேசு தான் வாழ்ந்த வாழ்க்கையில் எந்த பலனையும் எதிர்பார்க்கலை. அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவருக்கு அவமானம் தான் ஏற்பட்டது. பைபிள் சொல்லுது, அவர் நன்மை செய்து பாடுபட்டார்னு சொல்லுது. அவர் மற்றவர்களுக்கு நன்மை செய்து பரியாசங்களை அனுபவித்தார். அவர் உண்மையாக வேலை செய்து தீமைகளை அனுபவித்தார். அவர் மற்றவர்களை சுகப்படுத்தி மக்களுக்கு ஜீவன் கொடுத்து மற்றவர்களை கடவுளுடைய வழியில் நடத்தினால அவர் பரியாசம் பண்ணப்பட்டார். அவர் நிராகரிக்கப்பட்டார். அவருடைய உழைப்பு கேலி செய்யப்பட்டது. அவருடைய உழைப்பு பரியாசம் பண்ணப்பட்டது. ஆனால் தேவன் அதற்கான பலனை நித்தியத்தில் கொடுத்தார். அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு இன்னைக்கு இந்த சபை இருக்குன்னா இயேசுடைய உழைப்பு தான் காரணம். இயேசு உண்மையாக உழைச்சனால தான் 2024 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சபை இருக்குது, பல சபைகள் இருக்குது. அவருடைய 3 வருட கால உழைப்பு, 3 வருட கால அவருடைய ஊழியம், நீ உலகம் முழுவதும் பல சபைகள் அவர் செய்திருக்கிறார். இயேசு தன்னுடைய வாழ்நாளில் இவ்வளவு பலன்கள் வரும்னு அவர் எதிர்பார்த்து செய்யணும். உலகம் முழுவதும் எனக்கு சர்ச்சு இருக்கும், உலகம் முழுவதும் என்னை மகிமைப்படுத்துவாங்க நினச்சா அந்த பணியை அவர் செஞ்சார். அவர் எந்த பிரதிபலனையும் பார்க்காம பிதாவினுடைய சித்தத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்தார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய உழைப்பினுடைய பலன்களை ஒருவேளை நாம் பார்க்காம இருப்போம். நம்முடைய உழைப்பினுடைய பலன்களை நம்முடைய கண்கள் காணாமல் போகலாம். ஆனால் கட்டாயம் அந்த உழைப்பு பலன் கொடுக்காம போகவே போகாது. ரொம்ப சிறப்பாக தேவனுக்கென்று நம்ம பலன் செய்யும் பொழுது, தேவனை சார்ந்து நாம் உழைக்கும் பொழுது அதனுடைய உழைப்பினுடைய பலன்களை தேவன் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் ஒரு சிறு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதனுடைய பலனை பெறாமல் போகிறதில்லை. பூமியில் உன் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காத, பரலோகத்தில் உன் பொக்கிஷத்தை சேர்த்து வையங்க. இப்போ என்னுடைய உழைப்பில் நான் 100% என்னுடைய உழைப்பை தேவனை சார்ந்து பயன்படுத்தி பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் பொழுது நான் நன்மையை பெற முடியும். நம்முடைய பிரச்சனை நம்ம பலனை எதிர்பார்த்தே செய்யும். நான் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணால் எனக்கு 4 லட்ச ரூபா திரும்ப வருமா அப்படின்னு பார்த்துட்டு தான் முதலீடு பண்ணுறேன். எங்கே வேலை பார்த்தாலும் அதனுடைய பலன்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதிர்பார்ப்பெல்லாம் உன்னுடைய ஊழியத்தை உண்மையாக செய்யா. ரைட். கடைசியாக 9-10 வசனங்களில் நம்ம சில முக்கியமான விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். முதல்ல தேவன் விரும்பக்கூடிய வேலை, தேவன் விரும்பக்கூடிய ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன்றதை பார்த்தோம். 2வது அந்த வேலை எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யறதை பார்த்தோம். 3வது 9-10 வசனங்களை வாசனம். மூணாவதா இந்த உழைப்பை குறித்து இறுதியாக ஒரு வார்த்தையை சாலமோன் சொல்றதை பார்க்கிறோம். இந்த உழைப்பு யார் இடத்துல பெரும்பாலும் காணப்படுகிறது? வாலிப பருவம். வாலிப பருவத்தில் மனுஷன் துடுக்கா உழைப்பான். வாலிப பருவத்தில் மனுஷன் பலத்தோடு உழைப்பான். வாலிப பருவம் தான் அந்த உழைப்புக்கான உச்சகட்டமான ஒரு வயது, உச்சகட்டமான ஒரு பருவம். இப்போ சாலமோன் வயதான காலத்தில் இந்த உழைப்பை அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். வாலிபத்தில் கடவுள் உனக்கு பலனை கொடுத்துருக்கிறார். வாலிபத்தில் கடவுள் உனக்கு திறமையை கொடுத்துருக்கிறார். வாலிபத்தில் கடவுள் உனக்கு ஆரோக்கியத்தையும் பலனையும் உற்சாகத்தையும்
வைராக்கியத்தையும் எல்லா விதமான காரியங்களையும் உனக்கு கொடுத்துருக்குறார். அதில் நீ என்ன செய்? சந்தோஷப்படு, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கணுங்கிறார். கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய உன்னுடைய இளமையில் மகிழ்ச்சியாக இருக்கு. கடவுள் கொடுத்துருக்கிற உன்னுடைய பலத்தில், கடவுள் கொடுத்துருக்கிற உன்னுடைய ஞானத்தில், கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நன்றி உள்ளவனாரு. அதான் சொல்கிறாரு, உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். உன்னுடைய ஞானத்துக்கு எது சரின்னு படுதோ அதை செய். உன் கண் எங்கெங்கெல்லாம் இப்போ பயணம் ஒன்று நினைக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் நீ பயணம் பண்ணு. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. உன் வாலிபத்தில் முழு பலத்தோட முழு ஞானத்தோடு தேவன் கொடுத்தவற்றில் உண்மையாக உத்தமமாக உல. நான் மறந்துடாத, நீ செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். உன் வேலையில் நீ செய்யக்கூடிய எல்லா விஷயம், நீ ஆசைப்படுறது, நீ அனுபவிக்கிறது, நீ நடக்கிறது, நீ உடுத்துறது, நீ சாப்பிட்றது, நீ பயணம் பண்ணக்கூடிய எல்லாவற்றிலும் கடவுளுக்கு முன்பாக நீ கணக்கு ஒப்புவிக்கின்றதை மறந்துடாத. கடவுள் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நீ என்ன செய்கிற, என்ன ஆசைப்படுற, என்ன வேலை செய்கிற, எப்படி பயணம் பண்ணுற, இதை எல்லாவற்றையும் குறித்து தேவனது நியாய தீர்ப்புக்கு முன்பாக நீ வந்து நிற்கணும். இந்த இறுதியில் அவர் சொல்கிறாரு, உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் மாம்சத்திலிருந்து உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. நீ செய்யக்கூடிய வேலைகள் பாவகரமாக, நீ செய்யக்கூடிய வேலைகள் அநீதி நிறைந்திருந்ததுன்னு சொன்னால், நீ உன் மாம்சத்தில் உன் இருதயத்தில் பாவ சுபாவங்களையும் சிந்தனைகளையும் வெறுத்து நீ வாழ் அப்படின்றார். வாலிபத்தில் முழு பலத்தோடு நீ வேலை செய்ய. கடவுள் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இளமையை நீ கடவுளுக்கென்று பயன்படுத்து. உன் காலத்தையும் நேரத்தையும் தேவனுக்கென்று பயன்படுத்து. கடவுள் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நீ முழு இருதயத்தோடு ஒல. ஆனால் உன் இருதயத்தில் சஞ்சலத்தையும் மாம்சத்தில் தீங்கையும் நீக்க போடு. பாவம் செய்யாமல் வேலையை செய். பாவம் உன்னை மேற்கொள்ளாதபடி பாவத்தை நீ மேற்கொண்டு வேலை செய். வாலிப பருவம் அப்படின்றது அது வாழ்க்கையை தீர்மானிக்கிற பருவம். வாலிப பருவத்தில் என்ன முடிவெடுக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை முழுவதும். வாலிப பருவத்தில் தீர்மானிக்கிற வேலை, வாலிப பருவத்தில் தீர்மானிக்கிற திருமணம், வாலிப பருவத்தில் தீர்மானிக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை தான் வாழ்க்கையினுடைய இறுதி வர இருக்குது. அந்த வாலிப பருவத்தில் கவனம் சிதறாமல் தேவனுக்கு பயந்து பாவ வழிகளை விட்டு விலகி உன் மாம்சத்தில் தீங்கையும் இருதயத்தில் சஞ்சலத்தை எடுத்து போன்னு சொல்லும் பொழுது உன் பாவத்தை மேற்கொண்டு உன்னுடைய வேலை செய்யண்டார். கடவுள் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஆரோக்கியத்தையும் பலத்தையும் முழு இருதயத்தோட கடவுளுக்கு கொடுத்து, அதனால நீ செய்யக்கூடிய எல்லா விதமான பாவ சுபாவங்களை எண்ணங்களை விட்டு விலகி தேவனுக்கு பயந்து உண்மையாக நட. கடவுள் நியாயம் கேட்க போகிறான்றதை பார்த்து உன் வேலையை கடவுள் பார்த்துட்ருக்கிறார். உன் வேலையை நீ உண்மையாக உத்தமத்தோடு செய்யணும், உன் முழு பலத்தோடு செய்யணும். அதை நீ பாவமாக அநியாயமாக செஞ்சேன்னு சொன்னால் கடவுள் உன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவான்றதை மறந்துடாது. உன் காலத்தையும் நேரத்தையும் தேவனுக்கென்று பயன்படுத்து. இப்போ இந்த 9-10 வசனங்களை வேணா சொல்கிறாங்க. உன்னுடைய உழைப்புகளில் பாவங்கள் உண்டு, உன்னுடைய உழைப்புகளில் தவறு நடக்கும், உன்னுடைய உழைப்புகளில் பலவீனம் இருக்கும், உன்னுடைய உழைப்புகளில் சோர்வு இருக்கும். ஆனால் நீ பாவத்தை ஜெயித்து உன்னுடைய வேலையை உண்மையாக செய்யும். உன் வாலிபத்தில் பாவ வாழ்க்கையில் நீ விழுந்து போகிறவனா இல்லாமல் பாவத்தை வெற்றி கொண்டு உன்னுடைய வேலையை செய்யும். வெறுமனே வாலிபலை மாத்திரம் சொல்லலை, இழக்கக்கூடிய எல்லா மனிதனையும் சொல்லுது. கடவுள் ஒரு மனிதனுக்கு தாழ்ந்து கொடுத்துருக்கும் பொழுது, பலத்தை கொடுத்துருக்கும் பொழுது, ஞானத்தை கொடுத்துருக்கும் பொழுது அதற்காக அவன் முழு இதயத்தோட உழைக்கணும். அந்த உழைப்பில் அவன் தவறு இழைத்து பாவம் செய்து அநீதி செய்தான்னு சொன்னால் அவன் அதை களைந்து தேவ பலத்தினால பாவத்தை மேற்கொண்டு அந்த வேலையை உண்மையாக செய்யணுன்றதை பார்க்கணும். இயேசுவோடைய வாழ்க்கை முழுவதும் தான். இயேசு வாலிபனாக தான் உழைச்சார். இயேசு 30-33 வயது வரைக்கும் அநேக ஊழியங்களை செய்த தேவனுக்கென்று வைராக்கியத்தோடு உழைச்சார். அவர் வாலிபனாக உழைக்கும் பொழுது முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு தேவன் அன்பு கூர்ந்து உழைச்சார். அப்படி உழைக்கும் பொழுது அநேக பாவ சோதனைகள் வந்தது. அவருடைய வேலையை செய்ய விடாதபடி அநேக தடைகளை அவர் சந்தித்தார். அவருடைய வேலையில் உண்மைத்தன்மை இல்லாதபடி அவருடைய குடும்பமும் அவருடைய சமுதாயமும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய சீசர்களும் எல்லாரும் அதுக்கு தடைகளை கொடுத்தாங்க. ஆனால் இயேசு எல்லாத்தையும் வெற்றி கொண்டார். இயேசு பிசாசை ஜெயித்தார், இயேசு உலகத்தை ஜெயித்தார், இயேசு மனிதனை ஜெயித்தார். இயேசு பிதாவினுடைய சிந்தைகளை கை கொண்டு
கடவுள் தான் என்னுடைய நோக்கம், கடவுளுடைய ரட்சிப்பு தான் எனக்கு முதன்மை என்று சொல்லி அதை நோக்கி போனார். உலகமே அவரை எதிர்த்து வந்த பொழுதும், முழு உலகம் அவரை பரியாசம் பண்ண பொழுதும், அதற்காக அவர் மரணத்தை சந்தித்த பொழுதும், மரண பரியந்தமும் தன்னுடைய உழைப்பில் இயேசு கிறிஸ்துவ தேவனை சார்ந்திருந்தார். பாவத்தை இயேசு ஜெயித்தார். பாவத்துக்காண்ட இயேசு ரத்த சிந்தினார். பாவத்தை மேற்கொள்வதற்கு இயேசு தன்னை முழுமையாக சுட்டரித்து உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட உழைப்பு தான் தேவன் நமக்கு எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக நாம் அழைக்கிறோம். இந்த உலகத்தில் கிறிஸ்தவனா நீங்கள் நானும் இருக்கிறேன்னு சொன்னால், இந்த உலகத்தில் புறஜாதி மக்கள் செய்கிற வேலைக்கு நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்முடைய வேலை மனுஷனுக்காக இல்லை, நம்முடைய வேலை பலனுக்காக இல்லை, நம்முடைய வேலை நமது நலனுக்காக இல்லை, நம்முடைய வேலை சூழ்நிலையை சார்ந்தல, நம்முடைய வேலை தேவனுக்கென்று நாம் உழைக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறான், தேவனுக்கென்று வேலை செய்கிறான். கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உழைப்பு என்பது தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிருபையின் வரம். கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அந்த வேலையில் நீங்கள் தேவனை போல, இயேசு கிறிஸ்துவை போல தேவனுக்கு உண்மையுள்ள வேலைக்காரர்களாக இருக்கும் பொழுது மட்டும்தான் தேவனுக்கு நன்மையை சுதந்திரிக்க முடியும். இயேசுவுக்கு மகிமை சும்மா கிடைச்சல. இயேசு தேவகுமாரனாக பரலோகத்தின் ராஜாவான அவருக்கு அந்த ராஜ கிரீடம் சும்மா தரிப்பிக்கப்படலை. அவர் ராஜ கிரீடத்தை தரிப்பிப்பதற்கு முன்பாக அவர் தலையில் முட்கிரீடம் தரிப்பிக்கப்பட்டது. அவர் ராஜாவை ஆகிறதுக்கு முன்னாடி அடிமையாக இருந்தார். அவர் முதலாளி ஆகிறதுக்கு முன்னாடி வேலைக்காரனாக இருந்தார். அவர் பரம தேசத்துக்கு முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவாதி தேவனாக அவர் இருக்கணும்னு சொன்னால், எல்லா ஆளுகை அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருக்கணும்னு சொன்னால், அவர் தேவனுக்கென்று அர்ப்பணிப்போடு உழைக்கணும். ரட்சிப்பின் வேலைக்காரனாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அந்த ரட்சிப்பினுடைய வேலைக்காரனாக இயேசு தனது வேலையை உண்மையாக இருந்தார். இயேசு ஒரு இடத்துல அசதியாக இருந்தார்னா நீங்கள் நானும் பரலோகம் போக முடியாது. இயேசு ஒரு இடத்துல தூங்கி இருந்தார். உங்களுக்கு எனக்கும் அந்த ரட்சிப்பில் தனது சுயநலத்துக்கும் தனக்கு பிரியமான காரியத்தை செஞ்சிருந்தான்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு கிடையாது. இயேசு உண்மையாக பூரணமாக உழைத்தனால, அர்ப்பணிப்போடு உழைத்தனால, தன்னை இழந்து உழைத்தனால உங்களுக்கு எனக்கு நித்திய வாழ்க்கை இதே கொடுத்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு தேவை. இப்போ சாலமோன் இந்த 11ஆம் அதிகாரத்தில் தான் சொல்கிறாரு, ஏன் நீ சந்தோஷத்தை இழந்திருக்கிற, ஏன் மகிழ்ச்சியை இழந்திருக்கிற, ஏன் வாழ்க்கையில் இக்கட்டு, ஏன் வாழ்க்கையில் நெருக்கடி, ஏன் வாழ்க்கையில் பயம், ஏன் வாழ்க்கையில் முறுமுறுப்பு. நான் ஒன்று நீ கடவுளுக்கு உண்மையுள்ள வேலைக்காரனா இல்லை. கடவுள் உன்னை வைத்திருக்கக்கூடிய வேலையில் நீ சோறு உள்ளவனா சோம்பேறியாக இருக்க. சோம்பேறிக்கு வரும்பொழுது பரலோகம் கிடையாது. தேவன் தமக்கென்று உழைக்கக்கூடிய ஜனங்களை தமது ராஜ்யத்தில் அவர் வைக்கிறார். அதனால் இயேசு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமை சொன்னார். ஒருத்தனுக்கு 5 தாளந்தை கொடுத்தார், இன்னொருத்தனுக்கு 2 தாளந்தை கொடுத்தார், இன்னொருத்தனுக்கு 1 தாளந்தை கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் தூரதேசத்துக்கு பயணம் பண்ணிட்டு போய் திரும்ப வர்றார். 5 தாளந்தை வாங்கினவன் அதை வச்சு வியாபாரம் பண்ணி உழைச்சி 10 தாளந்தை சம்பாதிச்சு, இருந்தாங்க ஆண்டவரே நீ 5 கொடுத்தீங்க, நான் 10 உங்களுக்கு கொடுக்குறேன். ஆண்டவர் அப்பா சொல்கிறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, வேலைக்காரனே, உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்றார். 2 தாளந்தை வாங்கினவன் இன்னும் 2 தாளந்தை சம்பாதித்து வந்து அந்த எஜமான்ட்ட சொல்கிறான், நீங்கள் 2 தாளந்தை கொடுத்தீங்க, நான் இன்னும் 2 தாளந்தை சம்பாதிச்சிட்டேன். ஆண்டவர் அப்பா சொல்கிறாரு, உண்மையும் உத்தமமான வேலைக்காரனே, உனக்கு அநேக நன்மைகளை கொடுப்பேன்றார். ஆனால் 1 தாளந்தை வாங்கினவன் என்ன செஞ்சான்னா, மண்ணை தோண்டி அந்த தாளந்தை குறைச்சி வச்சுட்டு அந்த தாளந்தை எடுத்து, ஆண்டவரே நீங்கள் ஒன்றை கொடுத்தீங்க, இந்தாங்க உங்கள் ஒன்றை உங்களுக்கே கொடுத்துட்றேன், நான் ஒன்றுமே செய்யலை, நீங்கள் கடினமுள்ள மனிதர்கள்னு தெரியும், நீங்கள் மோசமான எஜமான்னு தெரியும், அதனால் நான் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தேன். அவர் என்ன சொல்லுவாங்க, நான் கடினமுள்ள எஜமான் உனக்கு தெரிஞ்சிச்சே, அப்போ நீ எவ்வளோ கடினமாக உழைச்சிருக்கணும், நீ எவ்வளோ கடினமாக உழைச்சி அந்த 1 தாளந்தை நீ பயனுள்ளவனை ஆக்கியிருக்கணும். இந்த 1 தாளந்தை உனக்கு கொடுத்தேன், நீ வீணடிச்ச, நீ உழைக்கலை, நீ அர்ப்பணிப்போடு உழைக்கலை, நீ மண்ணில் போட்டு புதைச்ச, உன்னை ஒன்றும் இல்லாமல் பயன் இல்லாத நரகத்தில் கொண்டு போய் அனுப்புவேன் ஆண்டவர் சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் உண்மையுள்ள உழைப்பை எதிர்பார்க்கிறார். யோசிங்க, நம்ம கடவுளுக்காண்டி உண்மையுள்ள வேலைக்காரனாக இருக்கிறோமா? கடவுள் அழைத்த அழைப்பில் தேவன் பிரியமா, தேவனை சார்ந்து நம்முடைய வேலை இருக்குதா? தேவனுடைய சார்ந்து நம்முடைய உழைப்பு இருக்குதா? நமக்கு வேலையில் பிரச்சனை வந்தால் சுய ஞானத்தை தேடுறோம், சுய பலத்தை தேடுறோம், இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், இந்த பிஸ்னஸ் தான் நல்லது, இப்போ இதை ஆரம்பித்தா தான் நல்லது, இப்படி பண்ணால் தான் நம்முடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், பல திட்டங்களை போடுறோம். ஆனால் தேவன் பிரதானமாக வைக்கிறோம்.
இந்த வேலையில் எனக்கு முதலாவது தேவன் என் கூட இருக்கணும். தேவன் என்னோடு இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை நான் உண்மையாக செய்ய முடியும். தேவனுக்காக நான் காத்திருக்கணும். தேவனுக்காக அர்ப்பணிப்போடு இருக்கணும். மற்றவர்களுக்காக என்னுடைய உழைப்பு இருக்கணும். என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் என்னுடைய வேலைக்கு தடைக்கற்களாக இருந்தாலும் தேவனுக்கும் எனக்குமான உழைப்பில் அந்த வேலையில் நான் உண்மையுள்ள உத்தமமுள்ள ஊழியக்காரன் நான் தேவனுக்கு முன்பாக இருக்கணுன்றதை தேவன் விரும்புகிறான். நான் பாவம் இருக்கிற வரைக்கும் நம்ம உறுப்புறது கடவுளுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்க முடியாது. பாவம் நாள்தோறும் நம்ம கடவுளுக்கு வேலை செய்ய விடாமல் தடுக்கும். பாவம் நாள்தோறும் நம்முடைய வேலையை உண்மைத்தன்மை இல்லாதபடி பல தடைகளை கொண்டு வரும். இந்த பாவத்துக்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார். அநேக வேலைகள் நம்முடைய வேலைகளில் சோம்பேறிகளாக அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், அவருடைய ரட்சிப்பு இல்லாததான். இயேசு கிறிஸ்துவால் என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு இயேசுடைய சிலுவை மரணத்தினால நான் மீட்கப்படும் பொழுது தேவனுக்கு உண்மையில் ஊழியக்காரனாக சிலுவையை நோக்கி பார்க்கறதா தான் உண்மையான உழைப்பு என்னன்னு தெரியும். ரத்தம் சிந்தத்தக்கதாக எப்படி உழைக்கணும், கடவுள் அழைத்த அழைப்புக்காக எப்படி உண்மையுள்ள உழைப்பை உழைக்குன்றத சிலுவை மரணம் சொல்லுவோம். அதனுடைய விளைவுகள் பிரதிபலன்கள் மகா பெரியது. கடவுளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட தேவ பயத்தோடு தேவனுக்கென்று வேலை செய்து பிரதிபலன் பார்க்காம வேலை செய்து பாவங்களை மேற்கொண்டு நாம் வேலை செய்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.